கணவனுக்கு ஏற்ற மனைவி அமைய வேண்டும். செல்லி கேட்டு நேரத்தில் பிரியாணி கேட்ட சம்பளம் கணக்கு கேட்டுருவோம். உபயோகமானது வர வேண்டும் இல்லையா? கணவனுக்கு ஏற்ற மனைவி, அண்ணனுக்கு ஏற்ற தம்பி, உச்சத்துக்கு ஏற்ற பந்தம், பாட்டுக்கு ஏற்ற ஜாய் எல்லாம் சேர்த்துட்ட நேரம் சிறப்பா. அதனால் என்ன செய்கிறார்? அந்த சிவனுக்கு தகுந்தவாறு எறும்பானதை பிடித்து அடைக்கிறார். ஒரு ஆண் எறும்பும் பெண் எறும்புமா பிடிக்கிறார். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம், சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம். அந்த தத்துவம் தான் சிவலிங்கத்தினுடைய ரூபம். ஆனை ஆணையும் பிடிச்சு வச்சிருவோம். ஒழுங்கா இருந்துருக்கானே உங்களுக்குள்ள சட்டை வந்துடும். அவங்க அதுக்கு மேல ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அதுல ஒரு சுகம் இருக்கும் பாத்தீங்களா? ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு இன்பம் இருக்கும். ஆண் பெண்ணும் சேர்ந்தால்தான் உலகம்னா ஆணுக்கு ஆணுக்கும் குழந்தை பிறக்காது, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்காது. ஆணும் பொண்ணும் இயங்கும் பொழுதுதான் இன்னொரு உயிர் உருவாகிறது. உயிர்கள் உருவாகுவதால் மட்டுமே உலகம் இயங்குகிறது. ஆண்டவனுடைய அனுக்கிரகமே சிவலிங்கமே அதுதான் இயங்கும் பொருள். அது இயங்கிக் கொண்டே இருக்கும். கண்டிப்பா அதை நிறுத்தவே முடியாது. அதனால் சிற்றெருமை பிடித்து ஆணும் பெண்ணுமாக பிடித்து சிவன் கூட்டில் அடைத்து அங்கும் எங்கும் வைத்துமா
இருக்கிறது அல்லவா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது ஆமா மனைவி பார்க்கும் பார்வையிலே தெரிஞ்சிடும். சரி எப்படி இருக்காப்ல, கோபமா இருக்காப்லையா, சந்தோஷமா இருக்காப்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த அம்மா ஏறிட்டு பார்க்கிற பார்வை ஆண்டவன் சிவனாருக்கு சந்தேகம். ஒரு நாள் இப்படி பார்க்க மாட்டாங்க. சிரித்த மகள் ஸ்ரீதேவியாய் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். இருப்பாள். அடியிலிருந்து வரும்பொழுது பன்னீர் செம்பில் ஜலம் கோரி பாதங்களை கழுவி சந்திர குங்குமம் பொட்டு வச்சு கும்பிட்டு நமஸ்கரித்து ஆமா அடிபணிந்து நிற்பாளே. இன்னைக்கு அதுக்கு எருமறையே உட்கார்ந்துருக்காளே. வான்னு கேட்கல, அத்தனமும் செய்யல, ஏனும் கேட்கல, எடுத்த மொழியும் உரைக்கல. அவங்க கூந்தல கூட முடியாம அமர்ந்திருக்கிறா. அதை நீட்டுல காலம் அடக்காம இருக்கிறான். ஆமா மௌனமா இருக்கிறான். சிவனாருக்கு இருக்கிறார். அம்மா நான் இல்லாத கைலாய மாமலையில் என்ன நடந்தது, ஏது நடந்தது, விவரமா சொல்லடி அம்மா. உமையாலே பார்வதி அம்மா இறைவன் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்ல வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் சிஷியராக இருந்தாலும், ஆமா கேள்வி கேட்டால் முதலில் வருவது பதில் சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளுக்கு அந்த கேள்விக்கு எதிர் கேள்வி கேட்கலாம். ஆமா ஆனா கேள்வி கேட்ட உடனே எதிர்கால கேள்வி கேட்டான் சரி கேட்ட வந்துடும். நான் என்ன கேட்க, நீ என்ன கேட்க வந்துடும். எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டும், பதில் சொல்ல முடியாத அளவுல கேள்வியா கூட இருக்கட்டும், சரி அந்த கேள்விக்கான பதிலை முதலில் சொல்லுங்க. அதிலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும் கண்டிப்பா. அதற்கப்புறம் நம்ம கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்வி ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும். அவர் கேட்ட கேள்வி நம்ம பதில் சொல்லிட்டோம்ல, கண்டிப்பா நம்ம கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும், அது முறை. ஆனால் இந்த உமையால் என்ன சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், பகவான் என்றும் பாருங்கள், சரி கணவன் என்றும் மதிக்கவில்லை. பகவான் கேட்ட கேள்விக்கு அம்மா பதில் உரைக்காமல் எதிர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார், என்ன